அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். என்னடா இன்றைக்கி வீட்டுக்கு வெளியே விலாக் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நம்ம இப்போ வெளியே போக போகிறோம். ஸோ அதுக்கான விலாக் தான் இன்றைக்கி. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் பார்த்தரலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த ஆப்பில் வந்து வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. இந்த ஆப்பில் கூகுள் ப்ளே ஸ்டோரில், ஆப் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே அவைலபிலிட்டியாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ஆப்லேயே நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, புர்க்காலாம் போட்டு நான் கிளம்பிட்டேன். என் கூட சேர்ந்து நீங்களுமே எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மல்பி பந்தர், மீன் பந்தரை பார்க்க வர்றீங்களா அப்படின்னு தான் இன்றைக்கி விலாகில் உங்களுக்குமே அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மல்பியிலேருந்து மீனெல்லாம் வந்து நிறைய நாடுகளுக்கு, நிறைய ஊர்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து மீன் வாங்கணும், கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பிக்கு இன்றைக்கி ஃப்ரீ. இது வந்து தேர்ஸ்டே எடுத்த விலாகு. அவருக்கு அன்றைக்கி ஃப்ரீ, அதனால் அவரை கூட்டிகிட்டு மீன் மார்க்கெட் கிளம்பியாச்சு. எப்பயாவது ஒரு தடவை தான் அங்கே போய் வாங்குவோம். இல்லாட்டி நம்ம பக்கத்து தெருவுலேயே மீன் மார்க்கெட் இருக்குது, அங்கேயே தான் வாங்குவோம். இங்கே வந்து போனால் ஹோல்சேலாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து நம்மளுடைய மல்பியோட என்ட்ரன்ஸ். இங்கேருந்து நமக்கு வந்து பந்தர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மல்பி மீன் இருக்கக்கூடிய ஹார்பரை வந்து பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்பருக்கு வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த கருவாடு மீன் எல்லாமே காய வச்சுருப்பாங்க. அந்த பிளேஸுக்கு போனால் பயங்கர வாடையாக இருக்கும். கருவாடு வந்து சமைச்சா ரொம்ப வாசமாக இருக்கும். பட் அது வந்து காய வச்சுருக்க அந்த இடத்துக்கு போனால் எனக்கெல்லாம் குமட்டிக்கிட்டு வாமிட் வர மாதிரி ஆயிரும். ஆனால் என்னடா பண்ணுறதுன்ட்டு அதெல்லாம் கடந்து போனால் தான் நம்ம வந்து மீன் வாங்கிட்டு வர முடியும். இப்போ வந்து அந்த ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த அளவுக்கு ரஷ்ஷாக தான் இருக்கும். நிறைய வண்டிங்க நிற்கும். எல்லா வண்டிகளுமே மீன் வந்து ஏற்றுமதி செய்வாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே இவ்வளோ வெஹிக்கல்ஸ் நிற்கிது. இது வந்து பந்தருக்குள்ளே தான். நிறைய கூட்டமாக கச்சன்னு இருக்கும். கொஞ்சம் வந்து இங்கே வந்து சிட்டி மாதிரி இருக்காது, கொஞ்சம் வந்து கிராமம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஏரியா மட்டும் நிறைய வண்டிங்கள் எல்லாம் ஐஸ் எல்லாம் போட்டு வச்சு ரெப்பி வச்சு ரெடியாக இருப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் வந்து மீன் வந்து பேக் ஆகி எல்லா பக்கமும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா ஊர்களுக்கும் போகும். ஸோ நம்மளுமே வீட்டுக்கு தேவையான மீன் வந்து இங்கே தான் வாங்க போகிறோம். இப்போ ஹப்பி வந்து வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படி நம்ம உள்ளே போய் என்னென்ன மீனெல்லாம் இருக்குது, நான் என்னென்ன மீனெல்லாம் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த போகும்போது அங்கங்கே கொஞ்சம் தண்ணியெல்லாம் நிற்கும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா ரொம்பவே மீன் வாசம் அடிக்கும். ஸோ புர்க்காலாம் நல்லா தூக்கி பிடிச்சிக்கிட்டு தான் போகணும். இப்போ வந்து நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு. ஹப்பி வந்து பார்த்துட்ருக்குறாங்க. பார்த்துட்டு ஏதாவது ஒரு மீனை வந்து செலக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மீனுமே கொஞ்சம் ரேட்டெல்லாம் கேட்டுட்டு நமக்கு எங்கே கட்டுப்படி ஆகுதோ அங்கே தான் வாங்க முடியும் இல்லையா. ப்ரான்ஸ் எல்லாம் வந்து நிறைய பெரிய ப்ரான்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய ப்ரான்ஸ் எல்லாம் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் சொன்னாங்க. நாங்கள் வந்து மீடியம் சைஸான ப்ரான்ஸ் தான் வாங்க போகிறோம். ப்ரான்ஸ் வாங்கணும், கொஞ்சம் மீனுமே வாங்கணும். வஞ்சர மீன்லாம் பெரிய வஞ்சர மீன்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெரிய வஞ்சர மீன் நம்ம வீட்டுக்கு யூஸ் இல்லை. ஸோ அதனால் வஞ்சர மீனுமே வாங்கலை. எங்களுக்கு அவ்வளோவா வஞ்சர மீன் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ சின்ன மீன் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு தோல் உரிக்கிற மீன் ஒன்று இருக்குது, அதுவுமே ரொம்ப பிடிக்கும். அதுதான் இருக்கா அப்படின்னு சொல்லி தொலாவிட்டு இருந்தோம். அப்படியே தொலாவிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேருந்து நமக்கு இந்த போர்ட்லேருந்து தான் நமக்கு வந்து மீனெல்லாம் வந்து இறங்கும். ஸோ அதையுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். பக்கத்துலேருந்து நிறைய போட்டெல்லாம் வரும். இந்த போட்லேருந்து நமக்கு வந்து மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தூரத்தில் இந்த போட்லேருந்து மீன் வந்து இறங்கின உடனே ஏலமும் நடக்கும். மீனுக்கான ஏலமாக. சரி, நான் அது வந்து பார்க்குறதுக்கு எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் 2-3 டைம் இங்கே வந்திருக்கேன். அந்த ஏலத்தை நீங்களும் கேளுங்க. ரொம்ப
ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சுல்ல. பாக்ஸ்லேருந்து அப்படியே மீனை கொட்டிட்டு அது வந்து 1000, 2000, 500 இந்த மாதிரிலாம் ஏலம் போட்டாங்க மீனை பொறுத்து. நாம் ஒரு பக்கம் நண்டுமே வாங்கலான்னு பார்த்தோம். கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நண்டு அவ்வளோ ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கல. ஸோ அதனால் நண்டுமே வாங்கலை. இந்த மீன் தான் நாங்கள் வீட்டுக்கு வாங்க போகிறோம். இந்த மீன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு பிங்க் கலராக இருக்குது. இது வந்து சேம் வந்து சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் ஒரு 2 கிலோ வாங்கலான்னு வாங்கியாச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வஞ்சிரம் மீன் எவ்வளோ பெரிய பெரிய மீன் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. நிறைய வஞ்சிரம் மீன் தான் அதிகமாக இருந்துச்சு. மீன் வந்து நிறைய வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மீனில். ஆனால் இன்றைக்கி அந்த மீன்லாம் ரொம்பவே கம்மி தான். இங்கேயுமே பெரிய வஞ்சரம் வச்சுருந்தாங்க. எறாவுமே பெரிய பெரிய எறா வச்சுருந்தாங்க. அங்கேயுமே நம்ம 1 கிலோ எறா வாங்கியாச்சு, மீன் வாங்கியாச்சு, அப்புறம் குட்டி குட்டி மீனுமே வாங்கியாச்சு. இந்த போட்லேருந்து அப்படியே மீனெல்லாம் வந்து இறங்கிட்டே இருந்துச்சு. அதையுமே நான் பார்த்தேன். ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வருது. பார்த்திங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு மீனெல்லாம் பிடிச்சி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக சமைச்சு சாப்பிட்றோம். இப்போ மீனுமே கழுவ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவுற இடத்துக்கு வந்தாச்சு. மீன் கழுவ கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து தோல் உரிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு வீட்டில் எல்லாம் தோல் உரிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போகிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு இடம் இருக்குது. அங்கே போய்ட்டு இவங்கள்ட்ட கொடுத்துட்டோன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும். தோலை வந்து அப்படியே உரித்து எடுத்துருவாங்க. இப்போ எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரே க்ரௌடு, ஒரே வாசம். என்னால் நிற்க முடியல. பாவம் எப்படி தான் அங்கே இருக்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பழகி போயிடும் அப்படின்னு ஹாப்பி சொன்னார். ரொம்ப வெயிலாக இருந்தனால வர்ற வழியில் ஒரு இடத்துல நிறுத்தி அப்படியே இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. எப்பயுமே ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி தானே குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இளநீ குடிக்கலான்ட்டு இளநியுமே குடிச்சிட்டு நான் அங்கேயுமே ஒரு வீடியோவை போட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மீனெல்லாம் கழுவி சமைக்கணும். இனிமேட்டு தான் நமக்கு பெரிய டாஸ்கே இருக்குது அப்படின்ட்டு இந்த மீனெல்லாம் கழுவி சமைக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். வந்தோட்டியே மீனெல்லாம் வச்சுட்டு அப்படியே நம்ம போய் புர்க்காலாம் கழட்டி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புர்க்காவை கழட்டி வெளியவே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா புர்க்காலெல்லாம் கொஞ்சம் அந்த மீன் தண்ணி வாசம் அடிச்சிச்சு. ஸோ புர்க்காவெல்லாம் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த மீனெல்லாம் செப்பரேட்டாக கொட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இதான் நாங்கள் எறா வாங்கினோம். 1 கிலோ 300 வாங்கினோம். இந்த மீன் 300 ரூபாய்க்கு வாங்கினோம். ஒரு 8 மீன் அளவுக்கு நின்றுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த மீன் ஹப்பிக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் மீன் குழம்பு வைக்க ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் நாங்கள் வந்து அதிகமாக கண்ணாடி மீன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்லுவாங்க. ஏன்னா வெள்ளை வெள்ளையேன்னு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக சரி இப்போ இந்த மீனை மட்டும் செஞ்சிடலாம், எறாவை வந்து நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எறாவை வந்துட்டு அப்படியே வந்து க்ளீன் எதுவும் இப்போ பண்ண போகிறதில்ல. எறாவும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோன்னா ரொம்பவே டைம் ஆகும். அதனால் வந்து எறாவை அப்படியே ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃப்ரீசரில் எறாவை வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடியுமே போட்டு கவர் பண்ணியாச்சு. இல்லாட்டி ஃப்ரிட்ஜு பூரா வாடை வந்துடும் இல்லையா. ஸோ அதுக்காக மேலே ஃப்ரீசரில் தான் வைப்பேன் எறாவை. நாளைக்கு மார்னிங் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீன் கழுவ போகிறேன். ஏன்னா இந்த குட்டி மீன் வந்து கழுவிட்டு இருந்தால் ரொம்ப லேட்டாகும், ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி மீன் மட்டும் கழுவாமல் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸி, க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். குட்டி குட்டி மீன் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த ஒரு வேஸ்டேஜும் உள்ளே அதிகமாக இருக்காது. கையிலலாம் எதுவுமே ஆகாது. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து பளபளன்னு சில்வர் கலரில் இருக்கும். நம்ம ஊரில் இது நெத்திலி பொடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மீனெல்லாம் நல்லா கல்லுப்பு போட்டு குளிப்பாட்டி எடுத்து வச்சாச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்கிறதுக்குமே எல்லாம் ரெடி பண்ணாச்சு. மாமியார் வந்து சின்ன வெங்காயம்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி அவங்க குளிச்சிட்டனால அவங்க மீன் கழுவலை, நான் தான் மீன் கழுவினேன். மோஸ்ட்லி மீன் எல்லாம் அவங்க தான் கழுவுவாங்க. மீன், சிக்கன், மட்டன் எல்லாமே அத்தை வந்து எப்பயுமே கழுவி கொடுத்துருவாங்க. எனக்கு அது தொடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க இல்லாட்டி மட்டும் தான் நான் க்ளீன் பண்ண போவேன். சரி இன்றைக்கி அவங்க குளிச்சுட்டாங்க, அவங்க மறுபடியும் அதை மீனை தொட்டு மறுபடியும் வாசம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த மீனில் வர தண்ணியெல்லாம் வந்து கழுவி அப்படியே ஒரு டப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கெல்லாம் ஊற்றலாம். செடிங்களில் இந்த பூக்கிற செடிங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக ஊற்றலாம். எந்த வாசமும் இருக்காது. அந்த தண்ணி கூட நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. இன்னொரு பக்கம் இந்த மீனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்கப் போடணும். அதாவது மசாலா தடவணும். மீனெல்லாம் குளிப்பாட்டியாச்சு இல்லையா, அழகாக மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் மீனுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா வீட்டில் அம்மா அரைச்சி கொடுக்குற மிளகாய்த்தூள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போடுவேன், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சை பழம் இதெல்லாம் போடுவேன். பெரிய மீனுக்கு மட்டும் அந்த மாதிரி நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடுறது அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா அப்படின்ட்டு. சின்ன மீன் இப்போ இருக்கு இல்லையா, இந்த குட்டி மீனுக்கு வெறும் உப்பு, மிளகாய்த்தூள், எலுமிச்சை
எலுமிச்சப்பழ கூட தேவையில்லை. ஏன்னா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரீ நம்ம மசாலாலாம் போட்டால் ரொம்ப ஹெவியாயிரும். அதனால் இப்போ இதெல்லாம் மசாலா தடவி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பக்கம் மீன் குழம்புக்குமே ரெடி பண்ணியாச்சு. ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் அத்தை நிறையா அரிஞ்சு வச்சுட்டாங்க. இப்போது 4-5 தக்காளி மட்டும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு, அம்மா ஊர்லேருந்து அரைச்சி கொடுத்த குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை மட்டும் சேர்த்திட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா எங்கள் ஊரில் இருக்க தக்காளிலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், கையிலலாம் கரைக்கவே முடியாது. மிக்சியில் தான் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும், நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் புளியுமே ஊற வச்சுருக்கேன். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கையிலேயே வந்து கரைப்பாங்க அந்த காலத்துலலாம். பட் இப்போலாம் அப்படி கரைக்க முடியறதில்ல. அதனால் நம்ம வந்து மிக்சியில் போட்டு தான் அரைச்சிக்கிறது. அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்திருந்த உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு ஆர்கனைஸ் பண்ணணும். கீழே எதுவுமே இருக்கக்கூடாது, எனக்கு அது ஒரு பழக்கம். ஸோ அதையுமே ஆர்கனைஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எல்லா எண்ணெயுமே சேர்த்துக்குவேன். அதிகமாக வந்து சமையலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக சேர்த்து செய்வேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டை எண்ணெயில் சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தனால நல்ல நுரை வரும், பார்த்துருக்கீங்களா? எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக நான் சேர்த்துவேன். ஹப்பிக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் கூட புளியுமே கரைச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீன் குழம்பு எங்கள் வீட்டில் வந்து நிறைய குவான்டிட்டிலாம் வைக்க மாட்டேன், எப்போயுமே கொஞ்சமாக தான் வைப்போம். பிள்ளைங்கள்லாம் அந்த ஒரு நேரம் ஊற்றிக்கிறதோடு சரி, அதுக்கப்புறம்லாம் மீன் குழம்பு தொட மாட்டாங்க. ஒருத்தர் வீட்டில் 2-4 கிலோ ஊற்றிக்குவாங்க. பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க ஊற்றிக்க மாட்டாங்க, நாங்கள்லாம் வந்து ஊற்றிக்குவோம். ஸோ கொஞ்சமாக தான் மீன் குழம்பு வைக்கிறேன். அதனால தான் சின்ன பாத்திரத்தில் மீன் குழம்பு வச்சிட்ருக்கேன். இப்போ இதெல்லாம் வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கினோட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு புளியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவும் மல்லி இலையுமே சேர்த்துக்கிறோம். எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு கருவேப்பிலையெல்லாம் போடுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் அரைச்செல்லாம் கூட வைக்கிறாங்க, தேங்காயெலாம் ஊற்றுவாங்க. நாங்கள் வந்து கருவேப்பிலை போட மாட்டோம், தேங்காயுமே ஊற்ற மாட்டோம். அம்மா வீட்டு சைடில் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ 2 டப்பா வந்து கழுவி வச்சுருந்தேன். அதுலேயுமே வந்து கொஞ்சமாக புளி வந்து போட இருந்துச்சு, புளி போட்டு வச்சாச்சு. இன்னொரு டப்பா வந்து மூங்கால், அதாவது பாசிப்பருப்பு போட இருந்துச்சு, அதையுமே போட்டு வச்சாச்சு. என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானாக சொல்லிக்கிறேன் நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கண்டெய்னர் காலியானாலும் உடனே அதை கழுவிட்டு அப்புறம் தான் நான் மறுபடியும் ரீஃபில் பண்ணுவேன். நீங்கள் எப்படி அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பக்கம் மீன் குழம்புமே நல்லா கொதிச்சிட்ருக்கு. குழம்பு ஆகிடுச்சு, சரி சாப்பாடும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்றைக்கி வந்து தாளித்த சாப்பாடு தான். மீன் சால்னாலாம் வச்சா கண்டிப்பாக வீட்டில் வந்து தாளித்த சாப்பாடு தான் செய்யணும். நான் வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் சோறு செய்வாங்க. ஹப்பிக்கு வந்து அந்த தேங்காய் சோறு டேஸ்ட்டு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து சும்மா வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, தக்காளி கூட சேர்த்த மாட்டோம். இதெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுட்டு அப்படியே ஆக்குறது தான். இந்த தாளித்த சாப்பாடுக்குமே நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு நிறைய செய்யணும், நல்லா மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கறி குழம்பா இருந்தால் இன்னும் நெய்யுமே சேர்த்துக்கலாம். மீன் குழம்புங்கிறனால நான் நெய் சேர்க்கலை சாப்பாட்டுக்கு. இப்போ வந்து சாப்பாடு ஒலை கொதிச்சிருச்சு. அதுலேயுமே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அரிசியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு நம்ம விசில் வச்சிட வேண்டியதான். மீன் குழம்பு நல்லா திக்னஸ் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அது கூட வந்து கழுவி வச்சுருக்கேன் நம்மளுடைய அந்த ஒயிட் மீன் இருக்கு இல்லையா, அதையுமே போட்டாச்சு. அது வந்து ஒரு கொதியிலே வெந்து வந்துடும், சீக்கிரம் ஆஃப் பண்ணிடணும். எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மார்னிங் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆம்லா, கேரட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஜூஸ் போட்டேன். அது எனக்குமே எடுத்து வச்சுருந்தேன். அவருக்கு எம்டி ஸ்டொமக்கில் கொடுப்பேன். நான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஜீரா வாட்டர் ஏதாவது குடிக்கிறேன் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து அது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலை. சரி ஒரு 11 மணியாப்பில் குடிச்சிக்கலான்னு பார்த்தேன். இப்போ வந்து மணி 12:30 ஆகிடுச்சு. குடிச்சிட்டு அப்படியே வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக போனோம். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நமாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நமாஸ் பண்ண அந்த ஜமக்காலம், ஷாலு, நம்ம ஓதன புக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பேக் டு ரொட்டீன் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு. இப்போது மறுபடியும் நம்ம வந்து ஃப்ரை பேன் தான் தொலாவிட்டுருக்கேன். ஃப்ரை பேனை எடுத்து மீன் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரை பேன் எடுத்தாச்சு. எப்போ நம்ம வந்து கபோர்ட்லேருந்து என்ன பொருள் எடுத்தாலுமே அது லைட்டாக ஒரு வாஷ் பண்ணி தான் வச்சுருப்போம். ஆனாலும் மறுபடியும் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா குட்டி குட்டி பூச்சிகள்லாம் உள்ளே போகும் இல்லையா, அதுக்காக நான் எப்பயுமே அப்படி தான் சமைப்பேன். என்னடா மியூசிக் அப்படின்னு தானே பார்த்தீங்க. வீட்டில் இருக்க சிமினியை ஆன் பண்ணியாச்சு. ஏன்னா மீன் ஃப்ரை பண்ணும்போது நிறைய ஆயில் வரும் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு பீஸை போட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் மீதி இருக்க பீஸஸும் போட்டாச்சு. பெரிய மீனெல்லாம் ஃப்ரை பேனில் போட்டாச்சு, குட்டி மீன் மட்டும் எண்ணெய்க்குள்ளே போட்டாச்சு. இப்போ மீன் நல்லா வந்து முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சமாக இறக்கும் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இறக்கி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
வெறும் தேங்காய் எண்ணெயிலே பொரிச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வீடு பூரா ரொம்ப புகை வரும். ஸோ அதனால் இறக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக 2 பெரட்டி எடுத்துட்டுவேன். இந்த ஃப்ரை பேனில் இருக்கிற மீன் மட்டும்தான் அந்த மாதிரி செய்வேன். இப்போது மீனெல்லாம் கொண்டு போய் டைனிங்கில் வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. தேர்ஸ்டே தான். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு, விடாமுயற்சி. ஸோ அதுக்காக போகலாங்கிற பிளானில் தான் வெளியே கிளம்புனது. பிள்ளைங்க யாரும் வரலை, அவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு இருக்குது, ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு தளபதி மூவினா ரொம்ப பார்ப்பாங்க, விஜய் மூவி. இது அஜித் மூவி தானே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு கிளம்பிட்டுருக்கோம். அண்ணா எங்களுக்கு முன்னாடியே 4 மணி ஷோக்கு போயிட்டா. நாங்கள் இப்போ 7 மணி ஷோக்கு தான் போக போகிறோம். ஸோ 6 மணி ஆப்பில் கிளம்பிட்டோம். அண்ணா அங்கேருந்து ஒரு கால் பண்ணா திடீர்னு. படம் நல்லாவே இல்லை, நான்லாம் தூங்கிட்டேன், எனக்கு எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால். அதை கேட்டு ஹப்பி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இது, படத்துக்கு வரலான்னு வந்தால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு அப்படியே கொஞ்சம் டிமார்ட்டில் கொஞ்சமாக ஐட்டம் தேவைப்படுது. ஸோ டிமார்ட்டுக்காவது போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிமார்ட்டுக்கு வந்தாச்சு. பையை அப்படியே டேக் போட்டு வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு, நான் ஹப்பி வரல, நானும் பையனை மட்டும் தான் வந்திருந்தோம். அவர் மூட் அப்செட் ஆகி உட்காந்துட்டாரு. லீவ் அன்னைக்கு ஃப்ரீயாக ஒரு மூவி பார்க்கலான்னு பார்த்தா அந்த மூவியும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களேன்னு மனசு மூட் அப்செட்டு. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையனும் மட்டும் உள்ளே கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான டெய்லி நீட்ஸ்லாம் தேவைப்படுச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 15 டேஸில் ரம்ஜான் வந்துடும். அப்போ நிறைய வாங்கிக்கலாம், இப்போ கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் தேவைப்படுச்சு. அந்த சிப்ஸுமே வாங்கிட்டு அப்படியே டைரெக்டாக பில்லிங்க்கு போயாச்சு. பில்லிங்கில் கொஞ்சமே க்ரௌடாக இருந்துச்சு. அங்கேயுமே நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். இதெல்லாம் வாங்கி ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் வெளியே போயிட்டு பையன் பாப்கார்ன் கேட்டான். அண்ட் பார்த்திங்கன்னா அங்கே சாஃப்டி இருக்குது, அதுவுமே கேட்டான். அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த விலாக் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த விலாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, let's see you. Bye bye, Sophia Mansoor. Assalamu alaikum. Bye guys.